இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். Psalms 29:11. The Lord will give strength to his people. The Lord will bless his people with peace. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த புதிய நாளில நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்கிற காரியம், நான் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பேன். உலகம் சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய தெய்வீக சமாதானம் தேவைப்படுகின்றது. உலகத்தில் போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், நோய்கள், இழப்புகள், அநேக விதமான ஆபத்துக்கள், காரியங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இவைகளின் மத்தியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிம்மதியான வாழ்க்கை தேவைப்படுகின்றது. உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் வருகின்ற எல்லா போராட்டத்திலிருந்தும் எல்லா பாடுகளிலிருந்தும் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை அவருடைய சமாதானத்தினால் அவர் நிரப்பப் போகின்றார். ஆம், இருதயத்தில் உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார். வேதம் சொல்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கின்றது. கர்த்தர் இந்த நாளிலே யாரெல்லாம் சமாதானத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, சமாதானத்திற்காக இம்மட்டும் காத்து கொண்டிருந்தால், இந்த நாளில உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானம் உங்களை நிச்சயமாய் வந்து நிரப்பும். ஒவ்வொருடைய இல்லத்திலும் அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆம், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அவர் தெய்வீக சமாதானத்தை தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கப் போகின்றார். வேதம் சொல்வது போல, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று. ஒவ்வொருவரும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கின்றது. அவரே இந்த உலகத்திற்கு சமாதான காரணராய் வந்து ஒவ்வொருவருக்கும் அவர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய சமாதானத்தினால் நிரப்புவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் உலக பிரகாரமான சமாதானம் அல்ல என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், இந்த நாளிலே கர்த்தர் அந்த தெய்வீக சமாதானத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யும்படியே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.